தமிழ்நாட்டில் புயல்னு ஒன்று வந்தாலே அது சென்னையை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எந்த டிஸ்ட்ரிக்டையும் அஃபெக்ட் பண்ணாதான் என்ன? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நியூஸ் சேனலும் புயல்னு ஒன்று வந்தாலே சென்னையில் மட்டும்தான் ஏதோ புயல் வர மாதிரி சென்னையை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க கண்டுக்கிறது கூட கிடையாது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஃபெங்கல் புயல்னு ஒன்று வந்திருக்குது. அந்த புயல் சென்னை அண்ட் பாண்டிச்சேரிக்கு நடுவில் கரையையும் கடந்துருச்சு. அப்படி கரையை கடந்து போகும்போது விழுப்புரத்தில் வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்குது. அண்ட் அப்படி பெஞ்சதுனால விழுப்புரம் மொத்தமும் ஏதோ கடல் போல காட்சியளிக்குது. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஏரியில பஸ்ஸுங்க போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. விழுப்புரம் இயல்பு நிலையை விட்டு வெளியே போயிருக்குது. இது வரைக்கும் விழுப்புரம் மக்கள் இவ்வளோ ஒரு வெள்ளத்தை பார்த்ததே கிடையாது. ஏதோ பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அங்கங்க சில இடங்கள் ஒன்றா பார்த்துருக்கலாம். விழுப்புரம் மையத்தில் இப்படி ஒரு ஃப்ளட்டை யாருமே பார்த்தது கிடையாது. அண்ட் விழுப்புரம் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்கள் தான் இதில் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆனது விழுப்புரமும் பாண்டிச்சேரியும் தான். அண்ட் அதுக்கப்புறம் கடலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தர்மபுரின்னு சொல்லி இந்த மொத்த டிஸ்ட்ரிக்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மழை பெய்யுது. இதனால திருவண்ணாமலை மலையில 4 இடத்துல நிலச்சரிவு நடக்குது. அண்ட் அதுல சனிக்கிழமை அளவு கடந்த மழை பெஞ்சதுனால ஒரு நிலச்சரிவு நடந்திருக்குது. அண்ட் மோஸ்டா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மலை மேல 200க்கும் மேற்பட்ட வீடுகள் ரொம்பவே நெருக்கமா கட்டி வச்சிருப்பாங்க. அது மொத்தமும் மலை புறம்போக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்ல கேஸ்லாம் போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலன்னு இது வரைக்கும் தெரியல. அப்படி ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்படி ஒரு துயரம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சனிக்கிழமை அதிகமாக மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ இதனால் மலையிலேருந்து மண் சரிவு வர ஆரம்பிச்சிருக்குது. அதில் 35 டன் எடை இருக்கிற ஒரு பாறை நகர்ந்து வந்ததுனால அது உருண்டுக்கிட்டே வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் விழுந்திருக்குது. ஆனால் அது கூட நிலச்சரிவு ஏற்பட்டதுனால அந்த வீடு மொத்தமும் மண்ணால் சூழ்ந்து போகுது. அண்ட் அந்த வீட்டில் மொத்தம் 7 பேர் இருந்திருக்கிறாங்க. ராஜ்குமார், மீனா அப்படிங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அண்ட் அவங்களோட குழந்தைங்க கௌதம், இனியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் 10 வயசுக்கும் கீழேங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் அவங்களோட சொந்தக்கார குழந்தைங்க மகா, வினோதினி, ரம்யான்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த 7 பேரும் அவங்களோட வீட்டில் இருக்கும்பொழுது சனிக்கிழமை நிலச்சரிவு நடந்து அந்த வீடு மொத்தமும் மண்ணால் மூடி இருக்குது. அண்ட் இந்த நிலச்சரிவு நடந்த ஏரியா பேர் வஉசி நகர். அண்ட் இந்த வஉசி நகரில் பார்த்தீங்கன்னா வீடுகள் ரொம்பவே நெருக்கமாக கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்கியூ பண்ணுறது கூட ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஜேசிபி கூட எடுத்துகிட்டு போக முடியல. எந்த ஒரு ஹைடெக் எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு போகிறது கூட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நடுவில் இருக்கிற 2-3 வீடுகளை இடித்து தான் இப்போ ரெஸ்கியூவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 18 மணி நேரமாக மீட்பு குழு போராடியும் ஒருத்தரை கூட உயிரோட காப்பாற்ற முடியல. 7 பேரையும் சடலமாக தான் மீட்டெடுக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மலை மேலே இருக்கிற வீடுகளில் இருக்கிற மக்களை சேஃபான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இப்போ பண்ணாலும் ரொம்பவே வருத்தமான விஷயங்க. ஏன்னா இந்த திருவண்ணாமலை மலையை கடவுளா நினைச்சு மக்கள் எல்லாரும் கிரிவலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மலையிலேயே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போயும் ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ அலட்சியமாக இருந்தாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் எவ்வளோ உயிர்கள் போக போதுன்னு தெரியல. ஆனால் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தோன்னா ஊத்தங்கரையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏரி உடஞ்சு ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்டில் இருந்த மொத்த பஸ்ஸும் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகுது. ஊத்தங்கரையில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மொத்தமும் வெள்ளக்காடா காட்சி அளிக்குது. தென்பெண்ணை ஆற்றில் இருக்கிற மொத்த அணைகளும் நிரம்பி வெள்ளமாக போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதில் ரொம்பவே துயரமான விஷயம் என்னன்னா, இந்த திருவண்ணாமலையில் நிலச்சரிவுனால 7 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதில் 5 சின்ன குழந்தைங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்தால் அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் சென்னையில் மழை பெய்யலை, சென்னையில் மழை கம்மியாக தான் இருக்குது, சென்னை அவ்வளோவா அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி பேசாமல் நியூஸ் சேனல்ஸ் மற்ற டிஸ்ட்ரிக்டையும் கொஞ்சம் கவர் பண்ணி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ மூலயமா திருவண்ணாமலை நிலச்சரிவில் இறந்து போன அந்த 7 பேரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்பவும் வருத்தத்தோடையும் துயரத்தோடையும் இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன்.